உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் ஆங்காங்கே மண் சரிவுகள், சாலை துண்டிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி கம்பம்மெட்டு, போடிமெட்டு, குமுளி ஆகிய சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள் வழங்கலாம். தர்சினி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் நேற்று முன்தினம் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டம், இடுக்கி மாவட்டம், கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சாலையில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக கேரளாவில் இடுக்கி மாவட்டம் முழுவதும் தண்ணீரில் தத்தளித்து வரும் சூழலில் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய கம்பமெட்டு மலைச்சாலை, குமுளி மலைச்சாலையில் அதிகாலையில் வாகனங்களை செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் திருப்பிவிட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளமும், மரங்கள் ஒடிந்து விழுவதும், மண் சரிவு ஏற்படுவதும் என பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு வரும் சூழலில் தமிழக மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மாற்று வழி செல்வதற்கு அறிவுறுத்தினர். அதே போல பார்த்தோம்னா குமுளி மலைச்சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் நிறுத்தப்பட்டு இருந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் நிலச்சரிவுகள் மற்றும் பாறைகள் உருண்டு வழுவது போன்ற அசம்பாவிதம் நடந்து வரும் சூழலில் ஐயப்ப பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் தேயிலை தோட்டம், ஏலத்தோட்டத்தில் செல்லக்கூடிய கூலி தொழிலாளி வாகனங்களை திருப்பி விட்டதனால் தோட்ட தொழிலாளர்களும் பெரும் கவலையுடன் சென்றனர். தற்பொழுது நிலைமை சுகமாக இருக்கும் காரணத்தினால் ஐயப்ப பக்தர்கள் வாகனங்களை தவிர அரசு பேருந்துகள், கேரள அரசு பேருந்து, தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் உள்ளூர் வாகனங்களுக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்து உள்ளனர். தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் சூழலில் அந்த மாவட்டத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எவ்வாறு அந்த சாலையில் செல்ல வேண்டும் என்பது காவல்துறையினர் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சாலையில் மண் சரிவுகள், கற்கள், மரம் ஒடிந்து விழுவது மற்றும் சாலையில் உள்ள பள்ளம் மேடுகள் வாகனங்கள் செல்வதற்கு தெரியாமல் இருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்படும் என்ற காரணத்தை கருத்தில் கொண்டுதான் காலையில் அந்த சாலை வழியாக செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். தர்சினி, தற்பொழுது காவல்துறையினர் உள்ளூர் பேருந்துகள், அரசு பேருந்துகள் மற்றும் உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதி அளித்து உள்ளனர். சபரிமலை செல்லக்கூடிய, அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வழியாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய அந்த சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் வாகனங்களை தடுத்து நிறுத்தி உள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.